இந்த வீட்டு நான் மாத்துறேன். கண்ணு எங்கயா? இதோ பின்னாடி இருக்கு. ஏன் அப்படி? இந்த காலத்துல எல்லாருக்கும் கண்ணு பின்னாடிதான் இருக்கும். ஏன்னா எல்லா பையனும் பின்னாடிதான் பாக்குறான், பின்னாடிதான் பேசுறான். அதனாலதான் இடத்த மாத்தி விட்டேன். முதல்ல நீ இந்த இடத்த மாத்து. இது அம்மாவோட அறையாச்சே, நீங்க வரலாமா? அவங்க பார்த்தா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. கொங்கு நாட்டு தங்கம் அடிக்கடி இங்க வர்றான் போட்டுருக்கு நினைச்சு அம்மா முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க தெரியுமா? அப்புறம் நம்ம 2 பேருக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். கவலைப்படாத. என்ன நிமிர்ந்து நடக்கிற? நான் நடக்கல, இந்த ஓட நடக்க வைக்குது. என்ன செய்ய சொல்றேன்? மனுஷனா பிறந்தவன் அத்தனை பேரும் நிமிர்ந்து நடக்கணும்னு பெரிய பெரிய அறிவாளி எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. முடியுதா? ஐயா பக்கத்துல நின்ன உடனே என் உடம்பு வில்லா விளையுது. முதல்ல இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போயிடு. என்னது? கார்ல போட்ட ரகசியத்தை கக்க வந்து அவ்வளவுதான். அப்ப என்ன பார்க்க வரலையா? யோ, காட்டிட்ட பத்தியா ஆம்பளை புத்திய மனசார அப்படி சொல்லுவேனா? அமுதா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. கோவிலுக்கு? நேரம் தெரியாம கோவிலுக்கு பரவாயில்ல. போய் கூட்டியா போ. என்ன இங்கே இருக்க சொல்லிட்டு உத்தரவு போட்டு போயிருக்காங்க. ஒண்ணு இங்க சொன்னாங்க, நான் இங்க வந்துட்டேன், நீ போய் கூட்டியா போ. கொங்கு நாட்டு தங்கமே, இந்த நாட்டு தங்கமே, ஏன் இங்க வந்து பதுங்கனே? கொங்கு நாட்டு தங்கமே, உன்னை பார்க்க நான் நீண்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை பார்த்து சில விஷயங்கள் பேச வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு. ஏன் கொங்கு நாட்டு தங்கத்துக்கு இக்கல்? நீ ஒரு பொதுநல தொண்டன், உனக்கெல்லாம் நான் சேவை செய்ய வேண்டும். சாப்பிடு. ஏன் கையெல்லாம் நடுங்குது? கையில கத்தி இல்லையோ, அதனால நடுக்க முடியும். சாப்பிடு. என்ன மரியாதை, சாப்பிடும் போது கூட மறந்து. தெரியல, என்ன கொங்கு நாட்டு தங்கம், ஏன் உடம்பெல்லாம் நடுங்குது? என்ன எங்கேயாவது எதிரிகளால் அடிபட்டாயா? என்ன விஷயம் எனக்கு சொல். உன் மேல் எனக்கு மிகவும் பிரியம். நீ கவிழக்கூடிய புகை வேண்டி காப்பாற்றினாயாமே, அதிலிருந்தே உன்னை நான் இந்த ஜமீனில் திவானாக ஆக்க வேண்டும் என்று கருதிவிட்டேன். ஆனால் உன்னை ஒன்று கேட்க வேண்டும் கொங்கு நாட்டு தங்கம், இதை ஒன்றை மட்டும் எனக்கு தெளிவாக சொல்லிவிடு. கடவுள் கூட இப்படிதான் வருவார் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆனா நீ இங்க வர்றதும் தெரியல, போறதும் தெரியல, எப்படி வர்றது, பூமிக்குள்ள வர்றியா, மேல இருந்து இருக்கிறியா, ஒண்ணுமே தெரியல. ஆகையால் உன்னை பாராட்டுகிறேன், உன்னுடைய சேவையும் பாராட்டுகிறேன். கண்டிப்பாக நீ திவானாக அந்த பணியை ஏற்றுக்கொண்டு நான் தீர வேண்டும். என்ன சொல்லுகிறாய்? ஏன் மௌனம்? மௌனம் சாதித்தால் சரி என்றுதானே அர்த்தம். முகமுடிய ஓஹோ, முகமுடியோடு தான் இருக்கணும் போல இருக்கட்டுமே. நம்ம திவான் தான் முகமுடி திவானா இருக்கட்டும். என்ன அதனால கண்டிப்பாக இருக்கும். யாருங்க ஏன் தங்கம் வர? ஏன் கதவு விடுறேன்? எதுக்காக?
கண்ணு விட்டு நம்பிக்கிட்டே வரீங்க. என்னது வெற்றி? வெற்றி. நான் திவான் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியுடன் ஆசீர்வாதம் தருவன்னு காலில் விழுறியா? நேரிட ஒழிவா. எழுந்திரு கொங்கு நாட்டு தங்கம், எழுந்திரு. என்னது? நீதான் கொங்கு நாட்டு தங்கம். உண்மையான கொங்கு நாட்டு தங்கம் இல்ல, போலி கொங்கு நாட்டு பயமா இருக்குது. உண்மையை சொல்வது சும்மா ஐயா ஐயா நான் இல்லையா, நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு கொடுத்தல மாத்திர அது பேர்ல ஆணையா சொல்றேன். நான் இல்லையா கொங்கு நாடு தங்கம். சந்தையை தான் நெஞ்ச தொட்டு பாருங்க. குதிரை பூட்டி ஓட்டின ஆண்டு நடிக்கிட்டு போட்டேன். ஐயா இந்த காலத்துல கண்ணத்தனம் பண்றதுக்கு முகமூடி தேவைப்படுது, காதலிக்கிறதுக்கு முகமூடி தேவைப்படுது. ரெண்டு எதை செஞ்சு யாரையாவது காதலிச்சா? உள்ளத சொல்ல. என் ஜமீன்ல என் உத்தரவு இல்லாம காதலிக்கிறியா? யார காதலிச்சா சொல்லு. எங்கால யாராவது இருக்க போறாங்க? யாரு? எப்படி சொல்லுங்க? சொல்லு. சூச்சமா சொல்லட்டுமா, பச்சையா சொல்லட்டுமா? நீ பச்சை தானடா. சொல்லு. என்ன சொல்றீங்க? சொல்லு. ஆமா, வண்டி எதை காதலிக்குது? வண்டில ரெண்டு வண்டி இருக்கு. ஒண்ணு தரையில ஒண்ணு காதலிக்கும். இது பறக்கிற வண்டு. பறக்கிற வண்டு பூவை காதலிக்கும். பூவுல என்ன இருக்கும்? பூவுல மது இருக்கும். மதுக்கு இன்னொரு பேர் இருக்கும். இன்னொரு பேர் என்ன? தேன். தேன் அப்படியாது. தேனை காதலிக்கிறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? யாருங்க சிறையில வை, முதல்ல சிறையில வை. ஐயா ஐயா என்னது? சரி நான் போறேன் சிறைச்சாலைக்கு, எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை. ஆனா உங்களுக்கு வேளா வேலைக்கு யாரு மாத்திரை கொடுக்கறது அப்படின்னு யோசனை கொஞ்சம் சஞ்சலப்படுறேன், கொஞ்சம் சஞ்சலப்படுறேன். மாத்திரைக்காவது நீ கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும். என்ன மாத்திரை? அது நிரந்தரமான போட்டி அங்க வச்சு போட்டேன், தற்காலிகமா ரெண்டு மடிச்சு வச்சு ஏதாவது ஒண்ணு அடிச்சக்கு பிரிச்சு தாட்டுமா? அப்படியே அப்படி